2026ங்கிறதும் உங்களுடைய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். இப்போ இட் இஸ் நாட் த டைம் ஃபார் மேரேஜ். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு வருது. உறவுகளில் மாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. குரு இந்த வருஷம் சனியை பார்க்க போகிறதுனால வருஷ பிற்பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டால் 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜி சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம். 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்கள் ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, லாபம் பெருகுதல், வியாபார வளர்ச்சி, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதுன்னு நல்ல விஷயங்களாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பலாமா இப்படி பண்ணினோம், உங்கள் பேர்லேயே சந்தேகம் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் இந்த பூதஞ்சி தினம் பண்ணுவீங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணி பேசுறது, பெரிய விஷயத்த சாதாரணமாக பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது பேசினாங்கன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரகசியம் காத்திருக்கக்கூடிய நேரம். நீங்கள் ரகசியத்தை நிறையா வச்சுருக்கீங்க. ஆனால் எந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணுன்னு இருக்கு.
உங்கள் குடும்ப விஷயத்த ரகசியமாக வச்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் வருமானமே இல்லை, யாருமே சம்பாதிக்கல அப்படின்னா அப்போ சொல்லலாம், அப்போ ரகசியமாக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளாரையே ரகசியம் பேணக்கூடாது. அம்மா கிட்டேயோ, அப்பா கிட்டேயோ, அக்கா கிட்டேயோ, தங்கச்சி கிட்டேயோ பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அதுதான் உங்களுக்கான அட்வைஸ். உறவுகளில் மாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. குரு இந்த வருஷம் சனியை பார்க்க போறதுனால வருஷ பிற்பகுதியில் உறவுகளிடமிருந்து சில விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுறது, உங்களை அவமானப்படுத்துறதுலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க மனசார உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல பெருசா ஒரு ஒட்டுதல் இல்லாத சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் கொள்வது நல்லது. தந்தையுடன் மனஸ்தாபம், மன வேறுபாடு காரணமா பேசாம இருக்கிறது, அவங்க கூட சண்டை போட்டு இருக்கிறது, குடும்பத்தை விட்டு வெளியில போய் இருக்கிறது, இல்ல அப்பாவை தந்தையை வெளியில போய் இருக்க சொல்றது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு வேலை தேடும் முயற்சியில புதிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க ஆசைப்பட்ட இடத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு வருது. பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், உங்க தாத்தாவோட சொத்து இல்லை கொள்ளு தாத்தா சொத்து உங்க கைக்கு வராமல் யாரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் ஒன்னா சொத்தை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார், இல்லாட்டி அவருடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கைக்கு வரும். அது அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஸோ 2026ங்கிறது உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். இப்போ இட் இஸ் நாட் த டைம் ஃபார் மேரேஜ். நீங்கள் திருமணத்தை பேச்சுவார்த்தை நடத்தினா கூட திருமணத்தை நடத்த முடியாத சூழ்நிலை வரும். அதனால சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ சப்தம சனி அடுத்தது அஷ்டமணி சனி வரும்போது இது பாதிப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் நிறைய பேச்சுவார்த்தை வரும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 2-3 வீட்டிலேருந்து உங்களை பொண்ணு பார்ப்பாங்க. 2-3 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு. ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கும் உங்களுடைய பண பலத்தை, அதாவது உங்களுடைய ஃபினான்ஷியல் எக்கானமி ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்கும் உண்டான நேரம் இது. கடுமையான உழைப்பை பெற்றால், உழைப்பை தந்தால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்தை தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். இந்த வருஷத்துக்கான பிரார்த்தனை, உங்களுக்கு ஆன பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மனை வழிபடணும், இல்லாட்டி மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டும். அதாவது தலைமை பண்போடு இருக்கக்கூடிய 2 பெண் தெய்வங்களில் ஏதாவது ஒன்றை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லாமல் தலைமை பண்போடு கூடிய பதவியும் தேடி வரும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.